வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த சித்திரை திருநாளுக்கு வருகை தந்துள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களை வாழ்த்தி வணங்கி வருக வருக என்று வரவேற்பதில் குவைத் தமிழ்ச் சங்கம் பெருமிதம் கொள்கிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் அன்னையை வாழ்த்தி வணங்க தமிழ்தாய் வாழ்த்தினை பாட வருவோர் திருமதி மாலதி பாஸ்கர் மற்றும் திருமதி பிரேமா சுப்புராமன் அவர்கள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்து கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பி எந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இந்த நிகழ்ச்சியின் முக்கிய விருந்தினராக வருகை தந்துள்ள குவைத் நாட்டிற்கான நமது இந்திய தூதுவர் மேதகு திரு எம் கணபதி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இவரை நம் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு சந்திரசேகரன் அவர்களை அழைத்து வர வேண்டுகிறேன். மற்றும் நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ள திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். இவரை திருமதி வனஜா நந்தகோபால் அவர்களை அழைத்து வர வேண்டுகிறேன். மேலும் நம் தமிழ் சங்கத்தின் தலைவி திருமதி ஆனந்தி நடராஜன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். எந்த ஒரு நிகழ்ச்சியையும் ஒளிமயமாக துவங்குவது நம் தமிழ் கலாச்சாரத்தின் பண்பு. அவ்விதமே இன்றைய நிகழ்ச்சியையும் குத்துவிளக்கை ஏற்றி துவக்கி வைப்பதற்காக மேதகு தூதுவர் அவர்களை இங்கு அழைக்கின்றேன். நன்றி மேதகு தூதுவர் அவர்களுக்கு. நீங்கள் ஏற்றிய இந்த தீப ஒளியோடு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் பிரகாசமாக இருக்கும் என்று நம்புகிறோம். தற்போது வரவேற்புரை ஆற்ற நம் தமிழ் சங்கத்தின் தலைவி திருமதி ஆனந்தி நடராஜன் அவர்களை அழைக்கின்றேன். நமது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்திய தூதுவர் மாண்புமிகு திரு கணபதி அவர்களே, திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்தை நமக்காக நடத்தி தர சென்னையிலிருந்து இங்கு வந்திருக்கும் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மற்றும் இங்கு வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள உறுப்பினர்களே மற்றும் உள்ள அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். இந்த ஆண்டின் துவக்க விழாவில் கூடியிருக்கும் இந்த தருணத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சங்கத்தின் 2008-2009 ஆண்டின் குழுவின் தலைவராக என்னை பொறுப்பேற்க பணித்ததற்கு என் சார்பிலும் என் குழுவின் சார்பிலும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாக்கள் நடத்துவதில் தமிழர்களுக்கு நிகர் இல்லை என்றே கூறலாம். அந்த விழாக்கள் ஏதோ ஒரு வகையில் நமது கலாச்சாரங்களின் வெளிப்பாடாக அமைவதில்தான் அந்த விழாக்களின் சிறப்பே அமைகிறது. அந்த வகையில் நாம் இன்று ரசிக்கப் போகும் பட்டிமன்றம் இயல் தமிழ் கலையின் சிறப்பை வெளிப்படுத்தும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்தில் நமது அழைப்பை ஏற்று நிகழ்ச்சி நாள் மாற்றியதையும் பொருட்படுத்தாமல்
நமது சிறப்பு பட்டிமன்றத்திற்காக இங்கு வந்திருக்கும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சங்கத்தின் புதிய குழு இந்த ஆண்டும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்த பல திட்டங்களை தீட்டி வருகிறது. உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பாலும் ஆதரவாலும் அதை சிறப்பாக நடத்துவோம் என்று உங்களுடைய அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவோம் என்றும் உறுதி கூறுகிறேன். நான் இந்த டைமில் ஒரே ஒரு சின்ன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஒரு ஸ்பான்சர்ஷிப்காக ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ்க்கு போயிருந்தேன். அப்போ அங்கே போயிருந்தப்போ நம்மளுடைய அந்த லெட்டர் பேடை பார்த்ததுமே அங்கே உள்ள மேனேஜர் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டுட்டு, இந்த மாதிரி தமிழ் சங்கத்துலேருந்து வந்திருக்கீங்களா, ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் அப்படின்னு சொன்னார். ஏன்னு கேட்டப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார், சில வருடங்களுக்கு முன்னால் இங்கே வந்து கண் பார்வை இழந்த 11 பேரை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே நிகழ்ச்சிகள் நடத்தி அவங்க அவ்வளோ பேரையும் பெருமைப்பட வச்சு அவங்களுக்கு பல உதவிகள் எல்லாம் செஞ்சீங்க உங்கள் குழு, உங்களுடைய மன்றம். அந்த மன்றத்துக்கு எந்த விதமான உதவியாக இருந்தாலும் எந்த டைம்லேயும் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்மளுடைய முன்னால் இருந்த கமிட்டி உறுப்பினர்கள் தலைவர்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த வழியில் நம்மளும் இந்த ஆண்டில் ஏதாவது ஒரு சிறப்பான சமூக சேவை உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு செய்வோம் என்று உறுதி கூறுகிறேன். மேலும் நமது அழைப்பை நான் அன்னைக்கு அடைஞ்ச பெருமையை நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை வந்து உங்ககிட்ட ஜஸ்ட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நமது அழைப்பை ஏற்று வேறு பல எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு இடையிலும் தமிழ் சங்கத்தின் பால் உள்ள தனது அன்பையும் அரவணைப்பையும் வெளிப்படுத்தும் வகையில் இன்றைய தினம் நம்முடைய பிரதம விருந்தினராக வந்திருந்து நமது விழாவை சிறப்பித்திருக்கும் நமது அன்பிற்குரிய இந்திய தூதுவர் மாண்புமிகு திரு கணபதி அவர்களுக்கு என் சார்பிலும் உங்கள் அனைவரின் சார்பிலும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு கூடியிருக்கும் நமது உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று கூறி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தலைவி அவர்களே. அடுத்தாற்போல் இந்திய தூதுவர் மேதகு திரு எம் கணபதி அவர்களை தலைமை உரை வழங்குமாறு வேண்டுகிறேன். நன்றி. உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். திருமதி ஆனந்தி நடராஜன் அவர்களே, திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, குவைத் தமிழ் சங்கம் மெம்பர்ஸ், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி நான் குவைத் தமிழ் சங்கத்தின் ப்ரோக்ராம் நிகழ்ச்சிக்கு இது 2 வருஷம் ஆச்சு வந்து. 2006க்கு அப்புறம் இப்போ தான் வர முடிஞ்சது. இன்றைக்கி கூட சந்தேகப்பட்டேன், ஏன்னா இது வந்து என்னோடது 4வது நிகழ்ச்சி இன்றைக்கி நான் போகிறது. ஆனால் அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்னா, இதெல்லாம் சவுத் இந்தியன் ப்ரோக்ராம். தொடங்கினது வந்து கர்நாடகா, அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஆனால் கடைசியாக ப்ரோக்ராம் வந்து குவைத் தமிழ் சங்கம். 2 வாரம் முன்னால் திருமதி ஆனந்தி நடராஜன் வந்து சித்திரை திருவிழா கொண்டாட போகிறேன்னு சொன்னாங்க. அப்போ நான் நினைக்கல. நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா, சித்திரை மாதம் முடிய போகிறது, வைகாசி பிறக்க போகிறது, அப்போ நீங்கள் வைகாசிலே தான் கொண்டாட போகிறீங்களா, சித்திரை இல்லையான்னு. அவங்க சொன்ன, இல்லை சித்திரையில் கண்டிப்பாக கொண்டாடுவோன்னு. ஆனால் அது எதிர்பாராத மாதிரி வைகாசிக்கு போயிடுது. எது இருந்தாலும் புத்தாண்டு புது லீடர்ஷிப்பில் இது முதல் ப்ரோக்ராம். அதனால் உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்த வேண்டியது, இதே மாதிரி சமூக சேவை, கல்வி, மற்றபடி என்ன உதவி செய்ய முடியணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொண்டு இருங்க. எதுக்குன்னா, இப்போ நம்ம இந்த ஊரில் 6 லட்சம் இந்தியன்ஸ் இருக்காங்க. அதில் சுமார் அஃப்கோர்ஸ் சுமார் 60% வந்து கேரளத்துலேருந்து. அது பார்க்க போனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சுமார் ஒரு 1 லட்சம் இருக்காது, பட் 50,000லேருந்து 1 லட்சத்துக்குள்ளே இருக்கும். ஏன்னா எங்கள்கிட்ட டேட்டா கிடையாது. ஆனால் இங்கே மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து நீடி பர்சன்ஸ். அதனால் நம்ம எந்த உதவி செய்ய முடியுமோ, கல்வி சார்பிலையோ இல்லைன்னா
ரிப்பேட்ரியேஷனுக்கோ இல்லைன்னா வீடு வசதி இல்லாதவங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சால் அதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொண்டு இருந்தால் ரொம்ப நல்லது. அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து தூதகத்துலேருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் தூதகம் மட்டும் எல்லாம் பண்ண முடியாது. சொல்லப்போனால் எவ்வளோ கை இருக்கோ, எவ்வளோ கை உதவி செய்ய முடியுமோ அவ்வளோ நல்லது நம்ம ஜனங்களுக்கு. அந்த இதில் உங்கள் எல்லாரையும் நான் பாராட்ட வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் என்னோட நன்றியை தெரிவிக்க வேண்டும். என்னோடது மட்டும் இல்லை, பாரத அரசு சார்பில் உங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும். இன்னொன்று சொல்லப்போனால், இப்போது நம்ம பாரதம் வந்து ஈக்கனாமிக் முறையில் முன்னேற்றி சென்றிருக்கிறது. அதுலேயும் உங்கள் எல்லோரும் உதவி கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இப்போ நம்ம பாரதம் முன்னேற்றம் வேண்டியதுன்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன்ஸ் இந்த கல்ஃப் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கும் உங்கள் எல்லோரையும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சி அஃப்கோர்ஸ் மிஸ்ஸஸ் பாரதி பாஸ்கர் இங்கே வந்திருக்காங்க. லாஸ்ட் 2 வருஷம் முன்னால் இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராத்தில் இந்த பட்டிமன்றத்தோட அவுட்கம் நான் முன்னாலே சொல்லிட்டேன். அதனால் இன்றைக்கி பட்டிமன்றத்தை பற்றி பேசவே மாட்டேன். ஆனால் பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு எல்லாரும் நான் பெஸ்ட் விஷஸ் சொல்ல தெரிவிக்கிறேன். அண்ட் வின்னர்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். ஆனால் கடைசியில் பார்க்க போனால் வின்னர்ஸ் லூசர்ஸ் கிடையாது. அந்த பட்டிமன்றத்தில் கலந்துருக்கிறது நம்ம கான்ஃபிடென்ஸ் வர்றது தான் முக்கியம். கான்ஃபிடென்ஸ் இங்கே இல்லை, மற்றவங்களுக்கும் நம்ம புது புது ஐடியாஸ்லாம் தெரிவிக்கிறோம். அதற்காக ஆர்கனைசர்ஸ்க்கு நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்ல வேண்டும், பாராட்ட வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் உங்கள் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. நன்றி மேதகு தூதுவர் அவர்களுக்கு. பிஃபோர் அடுத்த ப்ரோக்ராம் எல்லாம் சொன்ன மாதிரி பட்டிமன்றம் கலை விழாவில் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி போன வாரம் நடக்க வேண்டி இருந்தது. இந்த வாரம் தள்ளி வச்சுருக்காங்க. அதோட ரீசன் எல்லாத்துக்கும் தெரியும். ஹிஸ் ஹைனஸ் ஷேக் சாத் அப்துல்லா அல் சாலம் அல் சபா இறந்து போயிட்டார். அதுக்காக we request all of you to stand and pass your condolence for a minute. தேங்க்யூ. நான் திருமதி ஆனந்திகிட்ட இப்போ சொன்னபோது, அதாவது குவைத் தமிழ் சங்கம் நாட் ஓன்லி ஃபார் இண்டியன்ஸ் அண்ட் குவைத் மக்களுக்கு மட்டுமல்ல, வி ஆர் ஈவன் டேக்கிங் பார்ட் இன் த சேட்னஸ் அண்ட் ஹாப்பினஸ் ஆஃப் குவைட்டி பீப்புள் ஆல்சோ. வி ஹவ் ப்ரூவ்ட் திஸ். தேங்க்யூ. அடுத்தாற்போல் நம் சிறப்பு விருந்தினர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய முதன்மை தூதர் அவர்களே, குவைத் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற திருமதி ஆனந்தி அவர்களே, இந்த அரங்கத்திலே கூடியிருக்கின்ற அன்பர்களே, இப்போ நான் ஒன்றும் சிறப்புரையெல்லாம் ஆற்ற போகிறதில்ல. பட்டிமன்றம் இருக்குது, அதில் வேறு பேச வேண்டிய பணி இருப்பதனால் ரொம்ப சுருக்கமாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் ரொம்ப அழகாக சொன்னார். ஒரு 2.5 வருஷம் முன்னாடி பட்டிமன்றத்துக்கு நாங்கள் வந்தபோது எனக்கு நினைவு இருக்கு அந்த சம்பவம். பட்டிமன்றம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே சார் வந்து தீர்ப்பை சொல்லிட்டார். அதற்கு பிறகு பேச வந்து நாங்கள் அப்போ பட்டிமன்றத்தில் அணியில் பேசினோம். ஏன்னா அவர் அவ்வளவு தெளிவாக ஒரு தீர்ப்பை சொன்னதுக்கப்புறமா பட்டிமன்றத்தில் பேசுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மிக நல்ல கருத்துக்களை அழகாக பழகு தமிழிலே அவர் அப்போது சொன்னது என்னுடைய ஞாபகத்தில் இப்போது வருகின்றது. அவருடைய முன்னிலையில் இன்றைக்கி இவ்வளவு நிகழ்ச்சிகள் இருந்த போதும் புது பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த தலைமையில் இருக்கின்றவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக அவர் வந்திருப்பது உங்கள் தமிழ் சங்கத்தின் மீது அவருக்கு இருக்கின்ற ஆர்வத்தையும் நல்லெண்ணத்தையும் காட்டுவதாகவே நான் நினைக்கின்றேன். புதிய தலைமை வருகிற போது புது ரத்தம் பாய்ச்சப்படுவது போல இருப்பது இயல்பு. நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும். இந்த மண்ணிலே வந்து நீங்கள் வாழ்கிறீர்கள். இந்த மண்ணில் இருப்பவர்களுக்கும் நம்முடைய ஊரில் இருப்பவர்களுக்கும்
அங்கிருந்து இங்கே வந்து ஏதோ சில வகையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கும் நன்மையை செய்வதாக இந்த சங்கத்தினுடைய தலைமை பணிகள் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக சென்னையிலிருந்து என்னை இங்கே வரவழைத்து தமிழ் நெஞ்சங்களோடு உறவாடுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருளை வேண்டி விரும்பி பிரார்த்தித்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு. தற்போது தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக இந்த நினைவு பரிசினையும் மற்றும் மலர்ச்செண்டையும் மேதகு தூதுவர் அவர்களுக்கு வழங்குவதற்காக தலைவி அவர்களை அழைக்கின்றேன். நம் துணைத் தலைவர் திரு சந்திரசேகரன் அவர்களையும் இணைந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தாற்போல் குவைத் தமிழ்ச் சங்கம் பெருமையோடு இந்த நினைவு பரிசினை திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு கொடுத்து சிறப்பிப்பதற்காக மேதகு தூதுவர் அவர்களை தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி தூதுவர் அவர்களுக்கு. தற்போது பல்சுவை நிகழ்ச்சிகள் தொடங்க இருப்பதால் அனைவரையும் கண்டு களிக்குமாறு வேண்டுகிறேன். நம் தமிழ்ச் சங்கத்தின் உறுப்பினர்கள் தங்களுடைய கலை ஆர்வத்தை காட்சி பொருளாக அரங்கத்தின் நுழைவாயில் உங்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு நினைவு பரிசினை நம் பொங்கல் விழாவில் கொடுக்கப்படும். இதில் பங்கு பெற்றோர் மிஸ்ஸஸ் வனஜா நந்தகோபால், மிஸ்ஸஸ் பிரேமா சுப்பிரமணியன், மிஸ்ஸஸ் துர்கா அசோக்குமார், மிஸ்ஸஸ் கல்பனா ஜெயகாந்த், மிஸ்ஸஸ் சித்ரா உலகநாதன், மிஸ் நிவேதா, மிஸ்ஸஸ் அனிதா மகேஷ், மிஸ்ஸஸ் ரூபா வைத்தியநாதன், மிஸ்ஸஸ் ஸ்வேதா சக்திவேல். இறைவன் அருள் சேர ஒரு அற்புதமான நடனத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். இதில் பங்கேற்போர் ஹரிணி ராமகிருஷ்ணன், மகாலட்சுமி பெருமாள், ஸ்வேதா சக்திவேல், ஐஸ்வர்யா ஆவுடைநாயகம், கோல்டன் நிவேதிதா செல்வன், திவ்யா நாகராஜன், அபிநயா ரமேஷ், அபிதஸ்ரீ வெங்கடேஷ், பிரியங்கா பேரின்பம். गणनाथाय गणानां पतये नमः। भक्तिप्रियाय देवेश भक्तेभ्यः सुखदायक। स्वानन्दवासिने तुभ्यं सिद्धिबुद्धिवराय च नाभिशेषाय देवाय हुन्दिराजाय ते नमः। वरदाभयहस्ताय नमः परशुधारिणे। नमस्ते श्रीहस्ताय नाभिशेषाय ते नमः। अनामयाय सर्वाय सर्वपूज्याय ते नमः। सुगुणाय नमस्तुभ्यं ब्रह्मणे निर्गुणाय च।
ब्रह्मदात्रे च गजानन नमोऽस्तु ते आदिपूज्याय ज्येष्ठाय ज्येष्ठराजाय ते नमः मात्रे पित्रे च सर्वेषां हेरम्बाय नमो नमः अनादये च विघ्नेश विघ्नकर्त्रे नमो नमः அடுத்தாற்போல் திரைப்பட பாடல்களுக்கு நம் குழந்தை செல்வங்கள் கதம்பமாக கலக்க வருகிறார்கள். புதுசா கல்யாணம் பண்ணவங்க நடனம் ஆடினா எப்படி இருக்கும் நினைச்சு பார்ப்போமா? இதோ உங்கள் முன் இதில் பங்கேற்கும் குழந்தைகள் ஸ்ரீ கோபிகா தனராஜ், வைதேகி பரமன், ஸ்ரீ ஹரிதா சக்திவேல், அஸ்வின் பமேஷ் பாபு, அபிஷேக் மாரியப்பன், சூரிய பிரகாஷ் ராஜ்குமார், பிரவீன் அரவிந்த் சிவ்குமார், அகிலேஸ்வரன் ரத்னவேல், கிருத்திக் ராம் ராமகிருஷ்ணன். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு பாடிக்கும் மரம் மாறி தானுங்க. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் மரம் மாறி தானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் மரம் மாறி தானுங்க. டபுக்கடி பண்டியாலோ டபுக்கடி பங்காயாலோ, டபுக்கடி பண்டியாலோ டபுக்கடி பங்காயாலோ, டபுக்கடி பண்டியாலோ டபுக்கடி பங்காயாலோ, டபுக்கடி பண்டியாலோ டபுக்கடி பங்காயாலோ. கண்ணாலே ரகசியம் பேசிக்கிட்டோம், நாங்க ரெண்டு பேரும் காதல் மலை வீசிக்கிட்டோம். பெத்தாலும் ஒண்ணு ரெண்டு பெத்து போடுவோம், அதுக்கு ஒத்துமையா ரெண்டு பேரும் பாடுபடுவோம். அது ஊரு வந்து வாங்கும்படி வைக்க மாட்டோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வாரம் பாடிதானுங்க. எல்லோருக்கும் நல்லவரா இருப்போமுங்க, எங்க கொள்கையிலே என்னாலும் மாறமாட்டோம். பாசிமாடி ஊசி எல்லாம் விற்போமுங்க, ஆனா காசுக்காக மரத்தை எரிக்க மாட்டோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வாரம் பாடிதானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வாரம் பாடிதானுங்க. டமுக்கடி பண்டியாலோ டமுக்கடி பங்காயாலோ, டமுக்கடி பண்டியாலோ டமுக்கடி பங்காயாலோ, டமுக்கடி பண்டியாலோ டமுக்கடி பங்காயாலோ, டமுக்கடி பண்டியாலோ டமுக்கடி பங்காயாலோ. என் ஆசை மைத்திலியே, என்னை கொஞ்சம் காதலியே. என்ன பயந்துட்டீங்களா? அடுத்து வரப்போகிற நடனங்க. இதில் பங்கேற்போர் சுப்பராஜேஷ் கண்ணன், அனிருத் ராஜன், நிவேதா மணிமார சோழன், பிரியதர்ஷினி வெங்கட்ராமன், தரணேஷன் ஜெயராமன்,
பிரணவ் குமார் பாலசுந்தரன், ஆதித்யா குருராஜன், சம்யுக்தா கிருஷ்ணன். கூட்டமென்றும் சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. சங்கே முழங்கு. கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் வெங்குருதி தனி கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா, தமிழ் எங்கள் மூச்சா. அங்கே முழங்கு, அங்கே முழங்கு, அங்கே முழங்கு. அடுத்து வருவது கஜினி படத்திற்கான ரஹத்துல்லா என்ற பாடலுக்கு ஆட வருகின்றனர் சூரியபிரியா உலகநாதன், மனஸ்வினி சுந்தர், பவித்ரா, ராஜேஸ்வரி நாச்சியார், ரம்யா பூபத்.
ரசிக்கிற வல்லா நீ அசப்புற அசப்புற அசப்புல நல்லா இருக்கிற மரங்களை இழுக்கிற கூத்து இது சுட சுட இருக்குது சுருதிய ஆத்து நான் கனவுல கனவுல கவிதையை எழுத எழுத முயல சில பழையன கழியது புதியன வருகிறது எரல வளல வரல மின்சாரம் என் கையில் ஓடும் சும்மாவே தொட்டாலும் போதும் தொடுவா தொடுவா யாரும் நெருங்கி அருகில் வரவில்லை ராத்துல ரசிக்கிற வல்லா நீ அசப்புற அசப்புற அசப்புல நல்லா இருக்கிற மனங்களை இழுக்கிற கூத்து இது சுட சுட இருக்குது சுருதிய ஆத்து ராஹத்துல்லா ஹத்துல்லா ஹத்துல்லா ராஹத்துல்லா ரஹத்துல்லா மனசுது மருகி மருகி நனைய நாள்தோறும் என் வானம் மாறும் சந்தோஷம் கோபங்கள் ஆகும் அடடடா ஏற்ற இறக்கம் இருப்பதும் ஒரு சுகம் ரசிக்கிற வல்லா நீ அசப்புற அசப்புற அசப்புல நல்லா இருக்கிற மரங்களை இழுக்கிற குத்து இது சுட சுட இருக்குது சுருதிய ஆத்து மாறு வேடம் கொண்டு வந்த வெண்ணிலாவே மாறுமோ 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 இனிமையான பல்சுவை நிகழ்ச்சியை கண்டு இன்புற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்பொழுது நம் தமிழ்ச் சங்கத்தின் 2008-09 ஆண்டிற்கான